திமுக தனக்கான போலியான எதிரியை கூட கட்டமைக்க வாய்ப்பு உண்டு. தாவேகா பொறுத்த வரைக்கும் திமுக வலிமையை எதிர்க்காது. இது திமுக வெள்ள விட்டுரும். இவன் நல்லா எதிரி வச்சா அவன் களத்துக்கே வராம ஜெயிச்சிருவான். ஏன்னா இவர்கிட்ட வந்து நீங்க கூட திமுகவை வீழ்த்தணும்னு நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் திமுக அதிகாரத்துல இருந்து இப்ப இறக்கணும்னா இதுல எல்லாரும் ஓட்ட பிரிக்கும் போது இதுல யார் பெருசா பலமா இருக்காங்கன்றது இன்னைக்கு உங்களுக்கு தெரியாதா? யாரு தாவேகா பலமா இருக்கா? தாவேகா பலமா இருக்கா? இன்னைக்கு திமுகவுக்கு தாங்க பலம் சேர்க்கும். நீங்க எல்லாம் அடிச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு தமிழரா நீங்க விஜயை பாத்தீங்களா இல்லையா? அவருடைய கொள்கை பிரச்சனை ரைட்டு. இன்னைக்கு ஆனால் எல்லோரும் இணைந்தால் ஏதோ ஒரு புள்ளியில இணைந்தால் திமுகவை வீழ்த்த முடியுமா இல்லையா? அப்படி பார்த்தா இங்க தனித்தனி இயக்கங்களே தேவையில்லை. எதுக்கு இந்தியா முழுக்க இத்தனை இயக்கம் இத்தனை கட்சி? எல்லாரும் ஒரே கட்சி சேர்ந்துருவோம். எல்லாரும் மனுஷன் தானே. மறுபடியும் திமுகவே அதிகாரத்துக்கு வந்துருன்றது இன்னைக்கு நிலைக்கு அப்படிதான் இருக்கு. அப்படி கருத்துருவாக்கம் செய்யப்படுது. கருத்துருவாக்கம் இல்ல. வடநாட்டுல வந்து என்னைய விட உங்களுக்கு அரசியல் களத்துல இருக்கிற உங்களுக்கு தெரியும். வர வடநாட்டுல வந்து ஆப்கி பார் சார்சோ பார்னு சொன்னாங்க. யாரு? ஐயா மோடி சொல்லி 400 இடங்களை வெற்றி பெறுவோம் அப்படின்னு கருத்துவாக்கம் செஞ்சாங்க. ஏன்னா 400 இடங்களை வெற்றி பெறுவோம் சொல்றது மூலமா அவ பாஜக வெற்றி எளிது என்பது போல அவங்க தோற்றத்தை ஏற்படுத்த பார்த்தாங்க. அதே போல தமிழ்நாட்டுல திமுக வெற்றி பெற்றோம், திமுக வெற்றி பெற்றோம் கருத்துவாக்கம் செய்றாங்க. ஏன்னா மக்கள் மனதில வந்து ஒரு கருத்து இருக்கு. அதாவது ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படின்ட்டு. அதனால அந்த கருத்துருவாக்கத்துக்கு வந்து அதை கொண்டு போய் சேர்த்து மக்கள் வாக்களை பெறலாம் அப்படின்னு திட்டமிட்டு ஒரு போலியான இது செய்யப்படுது. தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில திமுக குறித்து மிகப்பெரிய கொந்தளிப்பும் அதிருப்தியும் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா 2021 திமுக வாக்கு செலுத்தினவங்களே திமுக மேல பெரிய கோபத்திலையும் பெரிய ஏமாற்றத்தில் இருக்காங்க. குறிப்பா வந்து திமுக வாக்கு வங்கின்னு சொல்லப்படுவது வந்து அரசு துறை சார்ந்தவங்க. இந்த முறை அரசு துறை சார்ந்தவங்க விஜய்க்கு ஓட்டு போடாது, திமுக ஓட்டு போட மாட்டாங்க. அதே போல வந்து இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் வாக்கு, அந்த வாக்கு வந்து இந்த முறை திமுக போகாது. நீங்க பேசும்போது திடீர்னு விஜய் வருது பாருங்க. நீங்க விஜயை பத்தி தான் 40 நிமிஷம் கேட்குறீங்க. அப்ப அதான் வரும். இல்ல உங்களுக்கு அது ஃப்ளோல விஜய் வந்துடுறாரு. விஜயம் போட்டு அடிப்புமே. என்னது போட்டு அடிப்போம் இல்ல. நீங்க ஏதோ அவரை தான் வட்டமிட்டு ஏதோ சூழ்ந்துகிட்டு எதையோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஏங்க ஒரு கோமாளி ஊருக்குள்ள வர்றேன் அப்படின்னா குரங்கு சட்டையை பண்றான்னா முதல்ல என்ன பண்ணுவோம்? கோமாளி அடிச்சு வரட்டுமா இல்லையா? அந்த வேலை தான் செய்யறோம்.